Why 90% of data analytics students don't get a job? இந்த நம்பர் பாருங்க 90%. இது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கிடையாது. உங்க ஃப்ரெண்டோட ஸ்டோரியா இருக்கலாம், உங்க கிளாஸ்மேட்டோட ஸ்டோரியா இருக்கலாம், மேபி உங்களோட ஓன் ஸ்டோரியா கூட இருக்கலாம். டேட்டா அனாலிட்டிக்ஸ் படிச்சாங்க, சர்டிபிகேட் வாங்கினாங்க, பட் ஜாப் இல்ல. ஸோ இந்த வீடியோல நாம எக்ஸாக்ட் ரீசனை பார்க்க போறோம் அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி ஹவு டு ஃபிக்ஸ் தெம்ன்றதையும் பார்க்க போறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இங்க நீங்க டேட்டா அனாலிட்டிக்ஸ் கோர்ஸ் முடிச்சிருக்கலாம், சர்டிபிகேட் வாங்கினவங்களா இருக்கலாம், ஜாப் பத்தி கேட்கும் போது ஜாப் இல்ல. ஸோ don't think you are alone. இந்தியால every year lakhs of students data analytics படிக்கிறாங்க. That is 90% first job கூட கிடைக்காம ரொம்ப struggle பண்றாங்க. எதனால? கோர்ஸோட ப்ராப்ளமா, காலேஜோட ப்ராப்ளமா? The real problem is something nobody tells you and there is just one core reason behind all of this. இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன அப்படின்றத ட்ரூவா சொல்ல போறேன். Stay till the end because last tip மட்டுமே உங்களுடைய அப்ரோச் ஆஃப் யோர் கெரியரை கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்ண போகுது. ஸோ இப்போ நான் சொல்ல போற இந்த விஷயம் வந்து உங்களுக்கு நிறைய இடத்துல கேட்ட மாதிரியான ஒரு விஷயமா இருக்கலாம். 6 month லேர்ன் பண்ணுங்க, ரெஸ்யூம் ரெடி பண்ணுங்க, 300+ அப்ளிகேஷன்ஸ், ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா ஜீரோவா இருக்கும். இமேஜின் பண்ணுங்க, ஒரு 6 month கோர்ஸ் நீங்க முடிச்சிருக்கீங்க, எக்ஸல், எஸ்கியூஎல், பைத்தான், பவர் பிஐ எல்லாமே அந்த 6 month கோர்ஸ்ல கத்துக்கிட்டீங்க. உங்களோட ரெஸ்யூம் ரெடி ஆயிருச்சு, லிங்க்டின் அப்டேட்டடா இருக்கு, நீங்க அப்ளிகேஷன் சென்ட் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க. லைக் 200, 300 மேபி அதுக்கு மேல கூட நீங்க அப்ளை பண்ணிருக்கலாம். பட் ரெஸ்பான்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஜீரோ, நோ, நத்திங், இட் இஸ் கம்ப்ளீட்லி சைலன்ஸ். ஸோ இது உங்களுக்கு தெரிஞ்ச கதை தான். நான் டேட்டா ஃபீல்ட்ல இருக்க நிறைய பீப்புள் கிட்ட பேசினேன் அண்ட் வாட் ஐ ஃபவுண்ட் ஷாக் மீ. த ப்ராப்ளம் இஸ் நாட் தேர் ஸ்கில், த ப்ராப்ளம் இஸ் ஹவு தே திங்க் அபவுட் த ஸ்கில்ஸ். ஸோ லெட் மீ ஷோ யூ எக்ஸாக்ட்லி வாட் ஐ மீன். Knowing a tool is not a skill. Using a tool to solve a problem, that is the skill. So இந்த ஒரு லைனை நீங்க உங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க, இதை ரிமெம்பர் பண்ணி வச்சுக்கோங்க. இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ உங்களுக்கு டூல் தெரியும் பட் ப்ராப்ளம் சால்வ் பண்ண தெரியலனா கம்பெனி உங்களை ஹையர் பண்ண மாட்டாங்க. இதுதான் இங்க இருக்கக்கூடிய கோர் ப்ராப்ளம். இதை யாருமே உங்ககிட்ட சொல்றது கிடையாது. படிங்க, சர்டிபிகேட் எடுங்க, ப்ராஜெக்ட் பண்ணுங்க, இதை தான் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நான் உங்களுக்கு ஒரு ரியல் எக்ஸாம்பிள் வித் ப்ரூவ் பண்ணி காமிக்க போறேன். நெக்ஸ்ட் ஸ்லைட் பாருங்க. ஸோ கேண்டிடேட் ஏ இருக்காங்க, கேண்டிடேட் பி இருக்காங்க. கேண்டிடேட் ஏ அப்படின்றவங்க ஐ நோ பவர் பிஐ, எஸ்கியூஎல், பைத்தான், எக்ஸல், ஜஸ்ட் டூல் லிஸ்ட் கொடுத்திருக்காங்க, ஸ்டோரி கிடையாது. பட் கேண்டிடேட் பி என்ன பண்றாங்க? ஐ பில்ட் அ சேல்ஸ் டேஷ்போர்ட் that identified top 3 revenue losing product fixed within a month. problem என்ன, action என்ன, result என்ன, எல்லாமே இதுல மென்ஷன் ஆயிருக்கு. சோ இப்போ இதுல யார் செலக்ட் ஆவாங்க? கேண்டிடேட் பி தான் செலக்ட் ஆவாங்க. எவ்ரி சிங்கிள் டைம் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் சால்வர் தான் செலக்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. கேண்டிடேட் ஏ கிட்டக்க டூல் லிஸ்ட் இருக்கு, கேண்டிடேட் பி கிட்டக்க ப்ராப்ளம் என்ன, அதோட ஆக்ஷன் என்ன, அதோட ரிசல்ட் என்ன அப்படின்றது இருக்கு. ஸோ த கம்பெனிஸ் டோன்ட் ஹையர் டூல் ஆப்ரேட்டர்ஸ், தே ஹையர் அ ப்ராப்ளம் சால்வர்ஸ். ஸோ இப்போ உங்க ரெஸ்யூமை எந்த கேட்டகரியில இருக்கு, கேண்டிடேட் ஏவா நீங்க கேண்டிடேட் பியான்றத ஃபர்ஸ்ட் திங்க் பண்ணுங்க. நாம இதை ஃபிக்ஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் திங், 4 ரீசன்ஸ் தட் யூ ஆர் நாட் கெட்டிங் ஹையர்ட். அது என்ன அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இங்க நான் நிறைய பேர்கிட்ட பேசினப்ப எனக்கு இந்த 4 ரீசன் தான் தே ஆர் அகைன் அண்ட் அகைன் தே ஆர் கீப் சேயிங். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, நோ ரியல் ப்ராஜெக்ட். tutorial copy பண்றாங்க, that is not countable. Second one, resume is not a tool list, no content, no impact, no story, just ஒரு tool list மட்டும்தான் இருக்கு. Third one, empty portfolio, GitHub இருக்காது, blog எதுவுமே இருக்காது, you are invisible online இருப்பீங்க. Fourth one, you can't explain your work, skills இருக்கு but explain பண்ண தெரியல. ஒவ்வொன்னையும் நாம ஒன் பை ஒன்னா இப்ப டிஸ்கஸ் பண்ண போறோம். The first and most common reason எல்லாரும் சொல்றது no real project. YouTube tutorials follow பண்றோம், காப்பி பேஸ்ட் பண்றோம், பட் லிசன், the tutorial project is not your project. hiring managers வந்து they can tell the difference immediately. ஒரு hiring managers told me that I can tell within 2 minutes if a project is genuine or not. 2 minutes, that's all. So what does a real project look like? உங்க ஏரியால ஆட்டோ ஃபேர்ஸ் எவ்வளோ வேரி ஆகுதுன்னு அனாலிசிஸ் பண்ணுங்க. காலேஜ் கேண்டீன்ல மோஸ்ட் பாப்புலர் டிஷ் என்னன்னு டேட்டா கலெக்ட் பண்ணுங்க. ரொம்ப ஸ்மாலா இருந்தா கூட அதுதான் ரியல், தட் இஸ் yours. அதுவே போதும். நீங்க பில் பண்ணது, நீங்க கியூரியஸா எக்ஸ்ப்ளோர் பண்றது, தட்ஸ் வாட் மேக் இட் ரியல். அதுதான் இன்டர்வியூல ஷைன் ஆகும். நீங்க யூடியூப்ல பார்த்து காப்பி பண்ற எந்த விஷயங்களும் இங்க ஷைன் ஆக போறது கிடையாது. இந்த செகண்ட் ரீசன் பாத்தீங்க அப்படின்னா, ரெஸ்யூம் ராங்கா இருக்கு. proficient in excel, sql, tabulate, python, power bi. see that tells nothing. I don't know what you did, I don't know if you are good or not. Instead write this: analyze 3 months of e-commerce data using python, tabulate, identified 22% revenue
drop link to a cart abandoned recommended 2 fixes that increase checkout rate. So இதுக்கும் எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்குன்னு பாருங்க. தட்ஸ் த சார் ஃபார்முலா அப்படின்னு சொல்லலாம். SAR சார் அப்படின்றது S stand for situation, A stands for action, R stands for result. So use this on every bullet point in your resume. Every single one timeல இதை நீங்க யூஸ் பண்ணணும். உங்க ரெஸ்யூமை இப்பவே நீங்க திரும்பி பாருங்க. டூ லிஸ்டா இருந்ததுன்னா அதை ரீரைட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா எம்டி போர்ட்ஃபோலியோ. தட் இஸ் யுவர் இன்விசிபிள் ஆன்லைன். ரெக்ரூட்டர்ஸ் என்ன பண்ணுவாங்களா, உங்களை கூகுள்ல பார்ப்பாங்க. பிஃபோர் த ஈவென்ட் கால் பண்றதுக்கு முன்னாடி கூட உங்களை பத்தி அவங்க பார்க்கறதுக்காக உங்களுடைய கூகுளோ இல்லைனா லிங்க்டின் ப்ரொஃபைல்ஸோ உங்களோட ஆன்லைன் ப்ரெசன்ஸை செக் பண்ணுவாங்க. உங்களோட கிட்ஹப் ப்ரொஃபைல் எம்டியா இருக்கு, பிளாக் இல்ல, லிங்க்டின் போஸ்ட் இல்ல, இஃப் நத்திங் ஷோஸ் அப் யூ டோன்ட் எக்ஸ்டென்ஸ் இன் தியர் மைண்ட். ஸோ இதை சிம்பிளா ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா ஸ்டார்ட் வித் ஜஸ்ட் 3 ரியல் ப்ராஜெக்ட் ஆன் கிட்ஹப். சி அகைன் ஐ சே 3 ரியல் ப்ராஜெக்ட்ஸ். ரைட் அ ப்ராப்பர் ரீட்மி ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ப்ராஜெக்ட். தட்ஸ் இட். இது மட்டும் நீங்க பண்ணீங்க அப்படின்னா யூ ஆர் ஆல்ரெடி அஹெட் ஆஃப் 70% of the applicants. So fourth reason is can't explain your work. இப்போ இன்டர்வியூ உங்ககிட்ட கேக்குறாங்க, tell me about your project அப்படின்னு கேட்டா ஸ்டூடெண்ட் பேனிக் ஆகுறாங்க, they'll mumble, so they will lose a job. So இது ரொம்ப காமனா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். நான் நிறைய இன்டர்வியூல அதை பார்த்திருக்கேன். you don't need a perfect English, you need a clarity. இந்த 3 சென்டென்ஸை நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. what was the problem, what did you do, what was the result. 3 சென்டென்ஸ் அவ்வளோதான். மிரருக்கு முன்னாடி நின்று பிராக்டிஸ் பண்ணுங்க. ரெக்கார்ட் யுவர் செல்ஃப், வாட்ச் இட் பேக். எந்த இடத்துல ஹை இம்பாக்ட் கொடுக்கணும், எங்க லோ வாய்ஸ் பண்ணணும், இது எல்லாமே தெரிஞ்சு அதை பார்த்து பிராக்டிஸ் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா இதுவே உங்களோட கம்யூனிகேஷன் இன்டர்வியூல பெட்டரா காமிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ த நெக்ஸ்ட் ஒன் தட் வி கேனாட் அவாய்ட், எந்த ஒரு ஸ்டூடெண்ட்ஸும் ஸ்கிப் பண்ண முடியாத ஒரு விஷயம் தான் இந்த சாஃப்ட் ஸ்கில்ஸ். இதை யாராலையுமே இதை அவாய்ட் பண்ண முடியாது. ஸோ மோஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஸ்டெப்பை வந்து ஸ்கிப் பண்ணுவாங்க. சாஃப்ட் ஸ்கில், ஐயோ ஐ எம் அ டெக்னிக்கல் பர்சன், ஸ்டாப். அப்படி கிடையவே கிடையாது. லிசன் திஸ், டேட்டா அனாலிசிஸ் இஸ் நாட் அ சோலோ ஜாப். யூ வில் ஆல்வேஸ் ஒர்க் வித் marketing team who don't understand what data is, managers who want quick answers. You are working with a client who asks the same questions in different ways. So if you can't communicate or if you can't collaborate and present your technical skill, you become a useless person. So நாம ஸ்பெசிஃபிக் பண்ண இந்த 3 சாஃப்ட் ஸ்கில் கண்டிப்பா வேணும். எவ்ரி டேட்டா அனாலிஸ்டுக்கும் இது ரொம்ப ரொம்ப மேண்டேட்டரி. ஒன்னு ஸ்டோரி டெல்லிங் வித் டேட்டா, asking a right question. Third one, handling feedback. One by one இப்ப நம்ம பார்க்கலாம். So first one, story telling with data. Numbers alone don't convince the people, stories do. இது ஒரு எக்ஸாம்பிளோட பாருங்க. இப்ப ஜஸ்ட் நீங்க உங்க டேட்டால சேல்ஸ் டிராப் 15% அப்படின்னா தட்ஸ் அ நம்பர். அப்போ மேனேஜர் அதை பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்க, ஓகே சோ வாட் அப்படின்னு உங்ககிட்ட கேட்பாங்க. இப்போ இதோட நம்ம ஒரு ஸ்டோரி ஆட் பண்ண போறோம். என்ன, we lost 15% sales because our top 3 customer migrated to our competitors after a price hike. See, now there is a story, no, there is a reason, now there is something you can act on that. So that's a difference between junior analyst and some people actually listen to. So remember this formula. நீங்க ஸ்டோரி சொல்லும் போது டேட்டா என்ன, கான்டெக்ஸ்ட் என்ன, உங்களோட ரெக்கமெண்டேஷன் என்ன. Even every analysis you present, every dashboard you show, ask yourself, am I giving them a story or just a numbers? இதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. செகண்ட் ஒன், asking the right question. Most students அவங்க என்ன பண்ணுவாங்க, பைத்தான் ஓபன் பண்ணுவாங்க, இல்லனா எக்ஸல் இமிடியேட்டா ஓபன் பண்ணிட்டு டைரக்டா அனாலிசிஸ்க்கு போயிடுவாங்க. பட் they miss business question entirely. நீங்க ஒரு டூலை டச் பண்றதுக்கு முன்னாடி நீங்களே பாஸ் பண்ணிக்கோங்க. and you ask yourself, what decision are we trying to make with this data? இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஒரு ஹாபிட் உங்களை 10x more வேல்யூபிளா மாத்த போகுது than the other data analyst. third one, receiving feedback well. உங்க அனாலிசிஸ் கொஸ்டின் ஆகும்போது அது சேலஞ்சா கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆகும். சம்டைம்ஸ் ஃபிளாட் அவுட் ஆகி ரிஜெக்டட் ஆகிறது கூட சான்ஸ் இருக்கு. see, don't take it personally, take it professionally. Be open, iterate and improve yourself. That maturity, that openness to the feedback, that's what separates juniors from seniors. So not just years of experience. உங்க feedback என்ன அப்படின்றதுக்கு ஓப்பனா இருங்க. உங்களோட சீனியாரிட்டியோட இது என்ன சொல்றாங்கன்றத தெரிஞ்சுக்கிட்டு உங்களை நீங்க மாடிஃபை பண்ணிக்கோங்க. remember your seniority signals, remember the feedback which you get from your seniority. See, do this today, not tomorrow, not next week, today itself. இதுக்கு பேர் என்ன அப்படின்னா job description reverse engineering அப்படின்னு சொல்லுவாங்க. So exactly நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் அதை சொல்லி தரேன்.
தரேன். ஸ்டெப் 1 லிங்க்டினை இப்பவே ஓபன் பண்ணுங்க. ஸ்டெப் 2 டேட்டா அனாலிஸ்ட் ரோலுக்கு 3 ஜாப் டிஸ்கிரிப்ஷன் தேடுங்க. ஸ்டெப் 3 அவங்க மென்ஷன் பண்ற ஸ்கில்ஸ் அண்ட் ரெக்யர்மெண்ட்ஸை காப்பி பண்ணி ஒரு டாக்குமெண்ட்ல பேஸ்ட் பண்ணுங்க. ஸ்டெப் 4 அந்த ரெஸ்யூமோட அதை உங்களோட ரெஸ்யூமோட கம்பேர் பண்ணுங்க. ஃபைண்ட் த கேப்ஸ். ஸ்டெப் 5 அந்த கேப் லிஸ்ட், அந்த கேப் என்னென்ன இருக்கோ அந்த லிஸ்ட் எடுத்திருக்கீங்கல்ல, தட் இஸ் யுவர் 30-day லேர்னிங் பிளான். ஸோ ஃபாலோ தட் 30-day லேர்னிங் பிளான். கம்பெனிஸ் என்ன தேடுறாங்க அப்படின்றத ஸ்பெசிஃபிக்கா ஐடென்டிஃபை பண்ணிட்டு go and find that exactly what they want, then build towards that. This one exercise alone will make your applications 3x more targeted, and that targeted applications will get more response. So இந்த லெசன்ல இருந்து நான் உங்களுக்கு ஒரு key takeaway கொடுக்கிறேன். Build a real projects, tutorial copies கிடையாது. Use SAR formula. நம்மளோட இதுல நான் என்னன்னு கிளியரா சொல்லியிருக்கேன். Create an online portfolio, minimum 3 project ஆது இருக்கணும். அந்த ப்ராஜெக்ட் உங்களுடைய ஒர்க்கை கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கணும். லைக் ஸ்டோரி டெல்லிங் என்ன, கொஸ்டின் என்ன, ஃபீட்பேக் என்ன, இது மூணுமே உங்களோட சாஃப்ட் ஸ்கில்ல இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க இன்னையில இருந்து. இதுக்கு பேர் தான் ஜாப் டிஸ்கிரிப்ஷன் ரிவர்ஸ் இன்ஜினியரிங்னு சொல்லுவாங்க. டூ இட் டுடே இட்செல்ஃப், நாட் லேட்டர், நவ் இட்செல்ஃப். இந்த 6 திங்ஸையும் நீங்க சீரியஸா எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க ஆல்ரெடி 90% விட டிஃபரெண்டா இருக்கீங்க. பிகாஸ் யூ ஆர் ட்ரைங் டு அண்டர்ஸ்டாண்ட் why, not just what. Most people watch a tutorial and move on. You watched a video about why you are not getting hired, and that self awareness that will take you far. இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நீங்க டேட்டா அனாலிட்டிக்ஸ் கண்டென்ட் பத்தி நிறைய கண்டென்ட் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் இந்த டேட்டா அனாலிட்டிக்ஸ்ல உங்களோட கெரியரை நீங்க ஸ்டார்ட் பண்ண விரும்பினீங்க அப்படின்னா we have a specially designed data analytics master class. அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. வெரி அஃபோர்டபுள் பிரைஸ்ல ஃப்ரம் த ஸ்கிராச்ல இருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் இன்க்ளூடிங் ஏஐ யூஸ் பண்ணி ஒரு டேட்டா அனாலிட்டிக்ஸ் ஆகுறது எப்படின்றத கம்ப்ளீட்டா ரியல் வேர்ல்ட் ப்ராஜெக்டோட உங்களுக்கு டீச் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பத்தி ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா யூ கேன் காண்டாக்ட் மீ ஆன் இன்ஸ்டாகிராம். தேங்க்யூ. லெட்ஸ் க்ரோ டுகெதர்.